அன்பின் வணக்கம். தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம். மொழிபெயர்ப்பு TS சொக்கலிங்கம். போரும் வாழ்வும் பகுதி 2, புத்தகம் 2. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 11. கிறிஸ்துமஸ் வேஷம். பெலாகேயா டானைலாவ்னா மெல்யூகோவா என்ற பருத்த சுறுசுறுப்பு மிகுந்த கண்ணாடிகள் அணிந்த ஸ்திரீ ஒரு தொளதொளப்பான உடை அணிந்து தனது குமாரிகள் சுற்றியிருக்க வரவேற்பு அறையில் அமர்ந்திருந்தாள். தனது குமாரிகளின் மனம் உற்சாகம் அடையும்படி அவள் ஏதோ முயற்சி செய்து கொண்டிருந்தாள். அவர்கள் மெழுகை உருக்கி பனியில் போட்டு சுவரில் காணப்படும் நிழல்களை பார்த்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அச்சமயம் முன்னறைக்கு யாரோ புதிதாக வந்தவர்களின் காலடி ஓசையும் பேச்சு தொனிகளும் அவர்களுக்கு கேட்டன. குதிரை வீரர்கள், சீமாட்டிகள், சூனியக்காரர்கள், கோமாளிகள், கரடிகள் ஆகிய எல்லா வேஷக்காரர்களும் தங்கள் தொண்டையை கனைத்து கொண்டு முகத்தில் படிந்திருந்த உறைபனியை வலித்து எறிந்து முன்னறையில் இருந்து நடன மண்டபத்திற்குள் வந்தார்கள். அங்கே வேகமாக விளக்குகள் பொருத்தப்பட்டன. கோமாளி வேஷம் போட்டிருந்த டிம்லரும் சீமாட்டி வேஷம் போட்டிருந்த நிக்கலஸும் நடனத்தை ஆரம்பித்தார்கள். கிரீச்சிட்டு கொண்டிருந்த குழந்தைகள் புடைசூழ அந்த பகல் வேஷக்காரர்கள் தங்கள் முகங்களை மறைத்து தொனியையும் மாற்றி அந்த வீட்டுக்காரிக்கு குனிந்து வந்தனம் செய்துவிட்டு அந்த அறையில் அமர்ந்தார்கள். கடவுளே, அவர்களை அடையாளமே தெரியவில்லையே. நட்டாஷா, அவள் யாரை போல் இருக்கிறாள் என்று பாருங்கள். எனக்கு ஒருவரை அவள் உண்மையில் ஞாபகமூட்டுகிறாள். திருவாளர் டிம்லர். அவர் எவ்வளவு நன்றாயிருக்கிறார். எனக்கு அவரை முதலில் தெரியவில்லை. எவ்வளவு அழகாக நடனமாடுகிறார். கடவுளே, ஒரு சர்க்கேசியன் கூட இருக்கிறாரே. ஆஹா, அந்த அருமை சோனியாவுக்கு உண்மையில் அது எவ்வளவு பொருத்தமாயிருக்கிறது. அதோ அதோ ஒருவர். அவர் யார்? நல்லது, எங்களையெல்லாம் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடையும்படி செய்தீர்கள். நிக்கிட்டா, வாணியா, அந்த மேஜைகளையெல்லாம் சுத்தம் செய்யுங்கள். நாங்கள் இங்கே ரொம்ப அமைதியாக உட்கார்ந்திருந்தோம். ஆஹாஹா, அந்த குதிரை வீரன் ஒரு வாலிபன் மாதிரியே தோன்றுகிறது. கால்களை பாருங்கள், என்னால் அவனை பார்க்க முடியவில்லை என்று பற்பல குரல்கள் கிளம்பிக் கொண்டிருந்தன. மெல்யூகோ வீட்டில் உள்ள சிறுசுகளின் சிநேகிதையான நட்டாஷா அவர்களோடு பின்னால் உள்ள அறைக்கு போனாள். அங்கே ஒரு கார்க், பலவிதமான கவுன்கள், ஆண்களுக்கான உடைகள் ஆகியவைகளை கொண்டு வரும்படி வேலைக்காரர்களுக்கு சொன்னார்கள். வேலைக்காரர்கள் அவற்றை கொண்டு வந்தபோது கதவிற்கு பின்னால் நின்று சட்டை அணியாத வெறும் கைகளை நீட்டி அவற்றை அந்த பெண்கள் வாங்கி கொண்டார்கள். 10 நிமிஷங்களுக்கு பின்னால் அந்த சிறிய மெல்யூகோவ்கள் எல்லோரும் பகல் வேஷக்காரர்களோடு வந்து கலந்து கொண்டார்கள். பெலாகேயா டானைலாவ்னா அங்கு வந்த விருந்தாளிகளுக்காக அறைகளை சுத்தம் செய்யும்படி உத்தரவிட்டுவிட்டு அந்த மிராசுதாரர்களுக்கும் அடிமைகளுக்கும் சிற்றுண்டிகள் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தாள். பின்னால் அவள் தன் கண்ணாடியை கழற்றாமலேயே வேஷக்காரர்களிடம் சென்று அடக்கிய புன்முறுவலோடு அவர்களின் முகங்களை உற்று பார்த்தாள். அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. டிம்லரையும் ரஸ்டோவ்களையும் மட்டும் அவளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதல்ல, அவளுடைய சொந்த குமாரிகளையும் அவர்கள் அணிந்திருந்த அவளுடைய காலஞ்சென்ற கணவரின் உடைகளையும் கூட அவளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. காஜான் டார்டார் மாதிரி வேஷம் போட்டு கொண்டிருந்த தன்னுடைய சொந்த குமாரியின் முகத்தை உற்று பார்த்து தனது தாதியை நோக்கி, இது யார் என்று கேட்டாள். இது ரஸ்டோவ்களில் ஒருவராயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நல்லது. திருவாளர் குதிரை வீரரை, நீர் எந்த பட்டாளத்தில் சேர்ந்து சேவை செய்கிறவர் என்று நட்டாஷாவை பார்த்து கேட்டாள். இதோ பார், இந்த துருக்கியருக்கு கொஞ்சம் பழஜெல்லி கொடு என்று அங்கே சிற்றுண்டிகள் வழங்கி கொண்டிருந்த பட்லரை பார்த்து கூறினாள். அவர்களுடைய சட்டத்தில் அது விளக்கப்படவில்லை. பகல் வேஷக்காரர்கள் நன்றாக பகல் வேஷம் போட்டிருந்தபடியால் தங்களை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது என்று நினைத்தார்கள். ஆகவே அவர்களிடம் வெட்கம் என்பதே இல்லை. அவர்கள் ஆடிய ஆட்டங்களில் சில சமயங்களில் அவர்கள் காட்டிய வேடிக்கையான விசித்திரமான பாய்ச்சல்களை கண்டு பெலாகேயா டானைலாவ்னா தனது முகத்தை கைக்குட்டையால் மூடிக்கொண்டாள். அவளுடைய அடக்க முடியாத இனிய வயோதிக சிரிப்பானது அவளுடைய பருத்த முழு உடம்பையும் குலுக்கி கொண்டிருந்தது. எனது குஞ்சு சாஷா, அந்த சாஷாவை பாருங்கள் என்று அவள் சொன்னாள். ருஷ்ய கிராமாந்திர நடனங்களுக்கு பின்னால் கோஷ்டிகளான நடனங்கள் நடந்தன.
அதன் பின்னால் அந்த மிராசுதாரர்களையும் அடிமைகளையும் ஒரு பெரிய வட்டமாக அமரும்படி பெலாக்கேயா டானேலாவ்னா செய்தாள். ஒரு கயிறு, ஒரு மோதிரம், ஒரு வெள்ளி ரூபில் இவைகளை கொண்டு வரச் செய்து அவர்கள் எல்லாருமே விளையாடி கொண்டிருந்தார்கள். 1 மணி நேரத்தில் அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் கசங்கி போயின. கார்க்குகளினால் செய்யப்பட்டிருந்த புருவங்களும் மீசைகளும் அவர்களுடைய வியர்த்த சிவந்த களிகொண்ட முகங்களில் அநேகமாய் அழிந்து விட்டன. அந்த வேஷக்காரர்களை அப்பொழுதுதான் பெலாக்கேயா டானேலவ்னா அடையாளம் கண்டுகொள்ள ஆரம்பித்தாள். அவர்களுடைய சாமர்த்தியமான ஆடைகளை அவள் வியந்தாள். முக்கியமாக இளஞ்சீமாட்டிகளுக்கு அவை எவ்வளவு பொருத்தமாய் இருந்தன என்று வியந்து கூறி தன்னை மிக நன்றாக களிப்படையும்படி செய்ததற்காக எல்லாருக்கும் வந்தனம் கூறினாள். வரவேற்பு அறையில் இராச்சாப்பாட்டிற்கு வரும்படி விருந்தாளிகளை அழைத்தாள். நடன மண்டபத்தில் அடிமைகளுக்கு சாப்பாடு போடப்பட்டது. காலியான குளிக்கும் வீட்டில் ஜோசியம் சொல்லுவது என்பது பயங்கரமானது என்று மெல்யூகோவ்களுடன் தங்கியிருந்த ஒரு வயோதிக கன்னிகை சாப்பாட்டின் போது சொல்லிக் கொண்டிருந்தாள். ஏன் என்று மெல்யூகோவ் பெண்களின் மூத்தவள் கேட்டாள். உன்னால் போக முடியாது, அதற்கு மிகுந்த தைரியம் வேண்டும். நான் போவேன் என்று சோனியா சொன்னாள். அந்த இளஞ்சிமாட்டிக்கு என்ன நடந்தது என்பதை சொல்லு என்று மெல்யூகோவ்களின் 2வது பெண் கேட்டாள். நல்லது என்று வயோதிக கன்னிகை ஆரம்பித்தாள். ஒரு இளஞ்சிமாட்டி ஒரு தடவை ஒரு சேவலையும் 2 தட்டுகளையும் கத்திகளையும் கரண்டிகளையும் எடுத்துக்கொண்டு அங்கே போய் உட்கார்ந்திருந்தாள். சிறிது நேரம் அவள் உட்கார்ந்த பின்பு யாரோ வருவது அவளுக்கு திடீரென்று கேட்டது. கடிவாள மணிகளுடன் ஒரு பனிவண்டி வந்து நின்றதையும் அதிலிருந்து இறங்கி அவர் வருவதையும் அவள் கேட்டாள். அவர் உள்ளே வந்தார். ஒரு மனிதர் ரூபத்திலேயே ஒரு அதிகாரி மாதிரியே அவர் இருந்தார். அவர் உள்ளே வந்து அவளுடன் அந்த மேஜை முன்பு உட்கார்ந்தார். ஹா என்று நட்டாஷா கூச்சலிட்டு பீதியினால் தன்னுடைய கண்களை சுழற்றினார். அப்படியா? எப்படி அவர் பேசினார்? ஆம், ஒரு மனிதரைப் போலவே பேசினார். ஒவ்வொன்றும் முற்றிலும் சரியாகவே இருந்தது. அவர் அவளை தாஜா செய்ய ஆரம்பித்தார். சேவல் கூவுகிற வரையில் அவர் பேசும்படி அவள் செய்து கொண்டு இருந்திருப்பாள். ஆனால் அவளுக்கு பீதி ஏற்பட்டது. பீதி ஏற்பட்டு தன்னுடைய முகத்தை கைகளால் மறைத்து கொண்டாள். அவர் அவளை பற்றி பிடித்தார். நல்ல வேளையாக அச்சமயங்களில் வேலைக்காரிகள் உள்ளே ஓடி வந்தார்கள். ஆமாம், அவர்களை ஏன் பயமுறுத்துகிறாய் என்று பெலாக்கேயா டானேலவ்னா கேட்டாள். அம்மா, உனக்கு ஜோசியத்தை நீயே பார்த்து கொள்வது வழக்கமாயிற்றே என்று அவளுடைய குமாரி கேட்டாள். தானிய களஞ்சியத்தில் ஒருவர் ஜோசியம் பார்ப்பது என்றால் அதை எப்படி செய்வது என்று சோனியா கேட்டாள். நல்லது, நீ அங்கே போகிறாய் என்று வைத்துக்கொள்வோம். அங்கே போனதும் கவனித்து கேட்க வேண்டும். நீ என்ன கேட்கிறாயோ அதை பொறுத்துதான் இருக்கிறது அதிர்ஷ்டம். இடிப்பது போலவும் தட்டுவது போலவும் சப்தம் கேட்டால் அது மிகவும் கெடுதல். தானியத்தை எடுப்பது போல சப்தம் கேட்டால் அது நல்லது. அம்மாதிரி சப்தங்களை கூட சில சமயங்களில் ஒருவர் கேட்பதுண்டு. அம்மா, தானிய களஞ்சத்தில் உனக்கு என்ன ஏற்பட்டது என்பதை உங்களுக்கு சொல்லேன். ஓஹோ, நான் மறந்துவிட்டேன். ஆனால் உங்களில் ஒருவரும் போக விரும்பவில்லை என்று நினைக்கிறேன். ஆமாம், நான் போவேன் பெலாக்கேயா டானேலவ்னா. என்னை போகவிடு, நான் போவேன் என்று சோனியா சொன்னாள். நல்லது, உனக்கு பயமாயில்லை என்றால் ஏன் நீ போகக்கூடாது? லூயிசா இவானாவ்னா, நான் போகலாமா என்று சோனியா கேட்டாள். கயிறும் மோதிரமும் கொண்ட விளையாட்டை அவர்கள் விளையாடி கொண்டிருந்த போதிலும் சரி, அல்லது ரூபிள் விளையாட்டு விளையாடிய சமயத்திலும் சரி, அல்லது இப்பொழுது பேசிக்கொண்டிருப்பதைப் போல உள்ள சமயத்திலும் சரி, சோனியாவை விட்டு நிக்கலஸ் அகலவே இல்லை. அவளை முற்றிலும் புதிய கண்களோடு அவர் நோக்கிக் கொண்டே இருந்தார். கார்க் மீசை வைத்து கொண்டிருந்த அவளை இன்றுதான் பூரணமாக அறிந்து கொண்டதாக அவருக்கு தோன்றியது. அன்று இரவில் உண்மையிலேயே சோனியா மிகுந்த பிரகாசமாகவும் மிகுந்த உணர்ச்சி கொண்டும் மிகுந்த அழகாகவும் நிக்கலஸுக்கு இதற்கு முன் பார்க்காத விதத்தில் காணப்பட்டாள். அப்படியானால் அவள் உண்மையில் இம்மாதிரியே இருக்கிறார். நான் எப்பேற்பட்ட முட்டாளாய் இருந்து வந்திருக்கிறேன் என்று அவளுடைய ஜொலி ஜொலிக்கும் கண்களை பார்த்து அவர் நினைத்தார். அவளுடைய மீசைக்கு அடியில் தோன்றிய ஒரு மகிழ்ச்சியான பரவசமான சிரிப்பு அவளுடைய கன்னங்களில் குழிகள் விழும்படி செய்தன.
அம்மாதிரி புன்சிரிப்பை இதற்கு முன் அவர் எப்பொழுதும் பார்த்ததில்லை. நான் எதை பற்றியும் பயம் கொள்ளவில்லை. நான் உடனே போகலாமா என்று சோனியா கேட்டாள். அவள் எழுந்து நின்றாள். தானிய களஞ்சியம் எங்கே இருக்கிறது என்பதையும் அவள் மௌனமாய் நின்று கவனிக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் அவளுக்குச் சொன்னார்கள். ஒரு ரோம மேல் சட்டையை அவர்கள் அவளுக்கு கொடுத்தார்கள். அதை அவள் தனது தலை மீதும் தோள்கள் மீதும் போட்டுக்கொண்டு நிக்கலஸை நோக்கினாள். அந்த பெண் எப்பேற்பட்ட கண்ணாயிருக்கிறாள்! இதுவரை நான் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்று நிக்கலஸ் நினைத்தார். தானிய களஞ்சியத்திற்கு போவதற்காக ஆளோடிக்குள் சோனியா போனாள். முன்னால் இருந்த முற்ற மண்டபத்திற்கு நிக்கலஸ் அவசரமாக போனார். ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறது என்று அவர் போகும்போது சொன்னார். அந்த வீட்டில் கூட்டம் நிறைந்திருந்ததால் உண்மையிலேயே அங்கு உஷ்ணமாய்த்தான் இருந்தது. வெளியே பழைய மாதிரியே அசையாத குளிரும் பழைய மாதிரியே சந்திரனும் ஆனால் முன்னைவிட அதிகமாய் பிரகாசித்து கொண்டும் இருந்தன. வெளிச்சம் மிகவும் அதிகமாய் இருந்தபடியால் அந்த பனிப்பரப்பில் பல நட்சத்திரங்கள் மின்னுவதைப் போல காணப்பட்டன. அதனால் வானத்தை பார்க்க யாருக்கும் விருப்பமில்லை. வானத்தில் இருந்த உண்மையான நட்சத்திரங்களை யாரும் லட்சியம் செய்யவில்லை. வானம் கருப்பாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. ஆனால் பூமி மகிழ்ச்சி பொங்கி காணப்பட்டது. நான் ஒரு முட்டாள், ஒரு முட்டாள். எதற்காக நான் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று நிக்கலஸ் நினைத்து அந்த மண்டப முற்றத்தை விட்டு ஓடி அந்த வீட்டை சுற்றி வந்து பின் வாசலுக்கு போகிற பாதை வழியாக போனார். அந்த வழியாகத்தான் சோனியா போவாள் என்பதை அவர் அறிவார். பாதி தூரத்திற்கு அப்புறம் பனிமூடிய விறகு குவியல் கிடந்தது. அதற்கு குறுக்காகவும் அதற்கு அடுத்தாற் போலவும் பழைய எலுமிச்சை மரங்களின் நிழல்கள் அந்த பனி மீது விழுந்திருந்தன. இந்த பாதை வழியாகத்தான் களஞ்சியத்திற்கு போக வேண்டும். களஞ்சியத்தின் மரச்சுவர்களும் பனிமூடிய கூரையும் நவரத்தினங்களால் செய்யப்பட்டது போன்று அந்த சந்திர வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. திடீரென்று அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு மரம் உறைபனியால் கீறியது. அதன் பின்னால் மீண்டும் பூரண அமைதி நிலவியது. அவர் காற்றை சுவாசிப்பதாக தோன்றவில்லை. நித்திய இளமையின் பலத்தையும் மகிழ்ச்சியையும் சுவாசிப்பதாக காணப்பட்டார். பின்வாசல் மண்டபத்தில் இருந்து படிக்கட்டுகளில் இறங்கி வரும் காலடி ஓசை கேட்டது. கடைசி படியில் உறைபனி விழுந்திருந்தபடியால் அதில் கால் வைத்தபோது கிரீச் சப்தம் கிளம்பியது. ஒரு வயோதிக வேலைக்காரி நேராக போக வேண்டும் குமாரியே, திரும்பி மட்டும் பார்க்க வேண்டாம் என்று சொல்லும் குரலை அவர் கேட்டார். நான் பயப்படவில்லை என்று சோனியாவின் குரல் பதில் கூறியது. நிக்கலஸை நோக்கி அந்த பாதையில் சோனியா தன்னுடைய மெல்லிய ஜோடுகளில் நடந்து வரும் கிரீச் குரல் வந்து கொண்டிருந்தது. வெளிச்சட்டையினால் தன்னை மூடிக்கொண்டு சோனியா வந்து கொண்டிருந்தாள். 2 அடிகள் தூரத்திற்கு நெருங்கிய பின்புதான் அவரை அவள் பார்த்தாள். அவளுக்கு கூட முன்னால் தான் லேசாக பயத்தோடு அறிந்து கொண்டிருந்த அதே நிக்கலஸ் அல்ல அவர் என்று தோன்றியது. அவர் பெண்ணுடையில் இருந்தார். தலைமுடி தாறுமாறாக கிடந்தது. அவருடைய முகத்தில் ஒரு மகிழ்ச்சி புன்னகை விளங்கியது. அந்த புன்னகை சோனியாவுக்கு புதிதாய் காணப்பட்டது. அவள் வேகமாய் அவரிடம் ஓடினாள். முற்றிலும் மாறுதல் என்றாலும் அவளேதான் என்று நிக்கலஸ் நினைத்து சந்திர வெளிச்சத்தினால் ஒளிர்ந்து கொண்டிருந்த அவளுடைய முகத்தை நோக்கினார். அவர் அவளுடைய தலை மீது போட்டிருந்த வெளிச்சட்டைக்கு உள்ளாக தமது கைகளை நீட்டி அவளை கட்டி தழுவி தன்னோடு நெருங்கி மீசை வைத்திருந்த கார்க் வாசனை கொண்டிருந்த அவளுடைய இதழ்களில் முத்தமிட்டார். சோனியாவும் அவருடைய இதழ்களில் பூரணமாய் முத்தமிட்டு தனது சிறிய கைகளை வெளியே எடுத்து அவருடைய 2 கன்னங்களையும் அழுத்தினாள். சோனியா, நிக்கலஸ். அவர்கள் சொன்னதெல்லாம் இவைதான். அவர்கள் களஞ்சியத்திற்கு ஓடி மீண்டும் திரும்பி வீட்டிற்குள் வந்தார்கள். அவர் முன்வாசல் வழியாகவும் அவள் பின்வாசல் வழியாகவும் நுழைந்தார்கள். அத்தியாயம் 11 நிறைவுற்றது. அத்தியாயம் 12 கண்ணாடியில் எதிர்காலத்தை காணுதல். பெலாகேயா டானேலாவ்னாவின் வீட்டிலிருந்து அவர்கள் திரும்பினார்கள். எப்பொழுதுமே ஒவ்வொன்றையும் கண்டு கவனிக்கக்கூடிய நட்டாஷா தானும் திருமதி ஷாஸும் டிம்லருடைய பணிவண்டியில் திரும்பி போவது என்றும் நிக்கலஸும் வேலைக்காரிகளும் போகும் வண்டியில் சோனியா போவது என்றும் ஏற்பாடு செய்தாள். திரும்பும் பிரயாணத்தில் வண்டியை போட்டியோடு நிக்கலஸ் ஓட்டவில்லை.
நிதானமான நடையிலேயே ஓட்டி வந்தார். அந்த அதிசயமான எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வெளிச்சம் சோனியாவின் முகத்தில் பிரகாசிப்பதை கூர்ந்து கவனித்து கொண்டே வந்தார். அந்த புருவங்களுக்கும் மீசைக்கும் அடியிலே தம்முடைய பழைய சோனியாவையும் தம்முடைய தற்கால சோனியாவையும் தேடிக் கொண்டிருந்தார். தற்கால சோனியாவிடமிருந்து இனி எப்பொழுதும் பிரிவதில்லை என்று உறுதி கொண்டார். அவளிடம் பழைய புதிய சோனியாக்கள் இருவருமே அடங்கியிருப்பதை அவர் பார்த்து அறிந்து கொண்டார். மீசையின் கார்க் வாசனையையும் அவளை முத்தமிட்டதால் ஏற்பட்ட ஆனந்தத்தையும் அவர் நினைவு கூர்ந்து அந்த பனிக்காற்றை பூரணமாக உள்ளே இழுத்து தமக்கு கீழாக காணப்படும் பூமி பறந்து கொண்டிருப்பதையும் மேலாக காணப்படும் வானம் மின்னிக் கொண்டிருப்பதையும் அவர் பார்த்து தாம் மீண்டும் தேவதைகளின் உலகத்தில் இருப்பதாக உணர்ச்சி கொண்டார். சோனியா, உனக்கு எல்லாம் சௌகரியமாயிருக்கிறதா என்று அவர் அடிக்கடி கேட்டு வந்தார். ஆம், ஆனால் உனக்கு என்று அவள் பதில் கூறி வந்தாள். வீட்டை நோக்கி பாதி தூரம் வந்ததும் கடிவாள வார்களை வண்டிக்காரனிடம் நிக்கலஸ் கொடுத்துவிட்டு நட்டாஷாவின் பணிவண்டிக்கு ஓடி ஏறி அதன் பக்கவாட்டில் நின்றார். நட்டாஷா, சோனியாவை பற்றி நான் என் மனதில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன் என்பது உனக்கு தெரியுமா என்று பிரெஞ்சு பாஷையில் மெதுவாக கூறினார். அவளிடம் நீர் சொல்லிவிட்டீரா என்று நட்டாஷா கேட்டு திடீரென்று மகிழ்ச்சியினால் ஒளிர்ந்தாள். ஓ, அந்த மீசையும் புருவங்களையும் நீ அணிந்திருப்பது எவ்வளவு விசித்திரமாயிருக்கிறது நட்டாஷா. உனக்கு சந்தோஷம்தானா? எனக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். நான் உம்மீது எரிச்சல் கொள்வதற்கு ஆரம்பித்தேன். ஆனால் உம்மிடம் சொல்லவில்லை. நீர் அவளை மோசமாக நடத்தி வந்தீர். அவள் இருதயம் எப்பேற்பட்டது தெரியுமா நிக்கலஸ்? நான் சில வேளைகளில் அருவருப்பாய் இருக்கலாம். ஆனால் சோனியா சந்தோஷமாய் இல்லாத போது நான் சந்தோஷமாய் இருப்பதற்கு வெட்கமடைந்ததுண்டு. இப்பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம். நல்லது, மீண்டும் அவளிடம் ஓடும் என்று நட்டாஷா சொன்னாள். இல்லை, ஒரு நிமிஷம். ஓ, நீ எவ்வளவு விசித்திரமாய் தோன்றுகிறாய் என்று நிக்கலஸ் கூவி அவளுடைய முகத்தை உற்று நோக்கினார். தம்முடைய சகோதரியின் முகத்திலும் கூட ஏதோ ஒரு புதிய வழக்கமில்லாத கவர்ச்சிகரமான கனிவு இருப்பதை அவர் கண்டார். இதற்கு முன்பு அவள் முகத்தில் அவற்றை அவர் பார்த்ததில்லை. நட்டாஷா, அது மந்திரம் போலல்லவா இருக்கிறது? அப்படி அல்லவா? ஆம், மிகுந்த சிலாக்கியமாக நீர் செய்துவிட்டீர் என்று அவள் பதில் சொன்னாள். இப்பொழுது அவள் இருப்பதைப் போல முன்னால் அவளை நான் பார்த்திருக்கிறேனா? வெகு காலத்திற்கு முன்பாகவே என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அவளிடம் கேட்டு அவள் எனக்கு என்ன சொல்லியிருப்பாளோ அதை செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் இப்பொழுது எல்லாமே சரியாய் போயிருக்கும் என்று நிக்கலஸ் நினைத்தார். அப்படியானால் நீ சந்தோஷமாய் இருக்கிறாய். நான் செய்தது சரிதான், அப்படித்தானே? ஓ, முற்றிலும் சரி. அதை பற்றி சிறிது காலத்திற்கு முன்னால் அம்மாவுடன் ஒரு சண்டை போட்டேன். அவள் உமக்காக ஏங்கி கொண்டிருப்பதாக அம்மா சொன்னாள். அம்மாதிரி ஒரு பேச்சை அம்மா எப்படி சொல்லலாம்? நான் அம்மாவிடம் பெரிய சண்டை போட்டுவிட்டேன். சோனியாவை பற்றி யாரும் கெடுதலாக சொல்லுவதற்கு நான் ஒரு பொழுதும் விடமாட்டேன். ஏனெனில் அவளிடம் நல்லவைகளைத் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்படியானால் அது முற்றிலும் சரிதானே என்று நிக்கலஸ் கேட்டு மீண்டும் தமது சகோதரியின் முகத்தில் காணப்பட்ட தோற்றத்தை அவர் கூர்ந்து கவனித்தார். அவள் சிரத்தையோடு பேசுகிறாளா என்பதை அவர் அறிய விரும்பினார். அதன் பின்னால் அந்த வண்டியிலிருந்து கீழே குதித்து அவருடைய ஜோடுகள் உறைவணியை நொறுக்க தமது வண்டிக்கு திரும்பி ஓடினார். கருப்பு தொப்பியின் கீழே காணப்பட்ட பிரகாசமான கண்களையும் மீசையையும் சந்தோஷமான புன்முறுவலையும் கொண்ட அதே சர்க்கேசியன் இன்னமும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அந்த சர்க்கேசியன்தான் சோனியா. அந்த சோனியாதான் நிச்சயமாக அவருடைய எதிர்கால சந்தோஷமான காதல் கொண்ட மனைவி. அவர்கள் வீடு திரும்பிய பின்பு மெல்யூகோவ்களின் வீட்டில் நடந்த விஷயங்களை பற்றி அவர்களுடைய தாயாரிடம் கூறினார்கள். அதன் பின்பு பெண்கள் தங்களுடைய படுக்கை அறைகளுக்கு போனார்கள். அங்கே சென்று உடைகளை மாற்றிய பின்பு கார்க் மீசைகளை கூட அழித்து சுத்தம் செய்யாமல் அவர்கள் அமர்ந்து வெகுநேரம் வரையில் தங்களுடைய மகிழ்ச்சிகளை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். விவாகமான பின்பு எம்மாதிரி வாழ வேண்டும் என்பதை பற்றியும் தங்களுடைய கணவன்மார்கள் ஒருவருக்கொருவர் எம்மாதிரி நண்பர்களாய் இருப்பார்கள் என்பதை பற்றியும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். நட்டாஷாவின் மேஜை மீது 2 முகம் பார்க்கும் கண்ணாடிகள் இருந்தன.
அவற்றை முன்னதாக துனியாஷா தயாராய் வைத்திருந்தாள். அவையெல்லாம் எப்பொழுது நடக்கப் போகின்றன என்பதே கேள்வி. ஒரு பொழுதுமே நடக்காதா என்று பயமாயிருக்கிறது. ஏனெனில் அவையெல்லாம் அவ்வளவு நல்லவைகளாய் இருக்கின்றன என்று நட்டாஷா சொல்லி எழுந்து முகம் பார்க்கும் கண்ணாடிகளுக்கு பக்கத்தில் போனாள். கீழே உட்கார் நட்டாஷா, ஒருவேளை நீ அவரை பார்க்கலாம் என்று சோனியா சொன்னாள். அந்த கண்ணாடிகளுக்கு இரு பக்கங்களிலும் உள்ள மெழுகுவர்த்திகளை பொருத்திவிட்டு கீழே உட்கார்ந்தாள். யாரோ ஒருவர் மீசையோடு இருப்பது தெரிகிறது என்று தனது முகத்தையே கண்ணாடியில் பார்த்து நட்டாஷா சொன்னாள். நீ சிரிக்கக்கூடாது குமாரியே என்று துனியாஷா கூறினாள். சோனியாவும் வேலைக்காரியும் உதவி செய்ய தன் கையில் வைத்திருந்த கண்ணாடியை மற்றொரு கண்ணாடிக்கு எதிராக சரியான நிலைமையில் நட்டாஷா வைத்தாள். அவளுடைய முகம் ஒரு ஆழ்ந்த சிந்தனை தோற்றத்தை மேற்கொண்டது. மௌனமாய் அவள் உட்கார்ந்திருந்தாள். வெகு நேரம் வரையில் அந்த கண்ணாடியில் பிரதிபலித்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் கதைகளில் கேட்ட மாதிரி அந்த கண்ணாடியில் திடீரென்று ஒரு சவப்பெட்டியையோ அல்லது அவரையோ, அதாவது இளவரசர் ஆண்ட்ரூவையோ அந்த மங்கிய வெளிச்சத்தில் காணலாம் என்று எதிர்பார்த்தாள். ஒரு சிறு புள்ளியை கூட ஒரு மனிதராகவோ அல்லது ஒரு சவப்பெட்டியாகவோ நினைத்து கொள்ள அவள் தயாராக இருந்த போதிலும் அவள் எதையுமே பார்க்கவில்லை. அவள் வேகமாக வெறித்து பார்க்க ஆரம்பித்து அந்த கண்ணாடிகளை பார்ப்பதிலிருந்து விலகி கொண்டாள். இது என்ன? மற்றவர்கள் எல்லாரும் பார்க்கிறதாக சொல்லுகிறவைகளை என்னால் ஏன் பார்க்க முடியவில்லை? இப்பொழுது நீ கீழே உட்கார் சோனியா. இன்றிரவு நீ கண்டிப்பாக செய்தாக வேண்டும். எனக்காக செய். இன்று நான் பீதியுற்றிருப்பதாக உணர்கிறேன் என்று அவள் சொன்னாள். கண்ணாடிகளின் முன்பாக சோனியா அமர்ந்தாள். கோணங்களை சரியாக வைத்துக்கொண்டு அவள் பார்க்க ஆரம்பித்தாள். குமாரி சோனியா, இப்பொழுது எதையாவது பார்ப்பது நிச்சயம். சிரிப்பதை தவிர நீ வேறு எதுவும் செய்வதில்லை என்று துனியாஷா மெதுவாகச் சொன்னாள். சோனியா இதையும் நட்டாஷா மெதுவாய் சொல்லிய, அவள் பார்ப்பாள் என்பது எனக்கு தெரியும். சென்ற வருஷம் கூட அவள் எதையோ பார்த்தாள் என்பதையும் கேட்டாள். சுமார் 3 நிமிஷங்கள் எல்லாரும் மௌனமாயிருந்தார்கள். நிச்சயமாக அவள் பார்ப்பாள் என்று நட்டாஷா மெதுவாய் பேச ஆரம்பித்தாள். அவள் பேசி முடிக்க முடியவில்லை. திடீரென்று அவள் கையில் பிடித்திருந்த அந்த கண்ணாடியை சோனியா தள்ளிவிட்டு தனது கண்களை கையால் மூடினாள். ஹோ நட்டாஷா என்று அவள் கூச்சலிட்டாள். நீ நீ பார்த்தாயா? நீ பார்த்தாயா? எதை நீ பார்த்தாய் என்று நட்டாஷா கூவி அந்த கண்ணாடியை பிடித்து கொண்டாள். சோனியா எதையுமே பார்க்கவில்லை. அவள் கண்ணை விரித்து பார்த்து எழுந்திருக்க விரும்பினாள். அச்சமயம்தான் நட்டாஷா, நிச்சயமாக அவள் பார்ப்பாள் என்று சொல்லியதை கேட்டாள். நட்டாஷாவையோ துனியாஷாவையோ ஏமாற்றம் அடையும்படி செய்வதற்கு அவள் விரும்பவில்லை. ஆனால் அசையாமல் உட்கார்ந்திருப்பது கடினமாயிருந்தது. அவள் தன்னுடைய கண்களை மூடிய போது ஓ நட்டாஷா என்று எதற்காக குவினாள் என்பது அவளுக்கே தெரியாது. நீ அவரை பார்த்தாயா என்று நட்டாஷா அவசரப்படுத்தி அவளுடைய கையை பற்றினாள். ஆம், கொஞ்சம் பொறு. நான் நான் அவரை பார்த்தேன் என்று சோனியாவால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் நட்டாஷா குறிப்பிட்ட அவர் என்பது நிக்கலஸா அல்லது இளவரசர் ஆண்ட்ரூவா என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் எதையோ பார்த்தேன் என்று ஏன் சொல்லக்கூடாது? மற்றவர்கள் கண்ணாடியில் எதையோ பார்க்கிறார்களே, தவறவும் நான் எதையும் பார்த்தேனா பார்க்கவில்லையா என்பதை வேறு யாரால் சொல்ல முடியும் என்ற எண்ணம் சோனியாவின் மனதில் பளிச்சிட்டது. ஆம், நான் அவரை பார்த்தேன் என்றாள் அவள். எப்படி? நின்று கொண்டிருந்தாரா? படுத்திருந்தாரா? இல்லை, நான் பார்த்தேன். முதலில் ஒன்றுமே தெரியவில்லை. பின்னால் அவர் படுத்திருந்ததை நான் பார்த்தேன். ஆண்ட்ரூ படுத்திருந்தாரா? அவருக்கு உடம்பு சௌக்கியம் இல்லையா என்று நட்டாஷா கேட்டாள். அவளுடைய பீதியுள்ள கண்கள் அவளுடைய சிநேகிதி மீது பதிந்திருந்தன. இல்லை, அப்படியல்ல. அவர் முகம் களிப்புடன் தோன்றியது. அவர் என்னை பார்த்து திரும்பினார். இம்மாதிரி அவள் சொல்லிய போது அவள் விவரித்தபடி உண்மையில் அவள் பார்த்தாளோ என்று பிரமை கொள்ள ஆரம்பித்தாள். நல்லது நல்லது. அப்புறம் என்ன சோனியா? அதன் பின்னால் அங்கே என்ன இருந்தது என்பதை என்னால் கிரகிக்க முடியவில்லை. ஏதோ நீலமும் சிவப்புமாக ஒன்று இருந்தது. சோனியா சோனியா, அவர் எப்பொழுது திரும்பி வருவார்? அவரை நான் எப்பொழுது பார்ப்பேன்? ஓ கடவுளே!
அவருக்காகவும் எனக்காகவும் மற்ற ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நான் எவ்வாறு பீதி கொண்டிருக்கிறேன் என்று நட்டாஷா ஆரம்பித்தாள். சோனியாவின் ஆறுதல் வார்த்தைகளுக்கு பதில் சொல்லாமலே அவள் படுக்கையில் படுத்தாள். அவளுடைய மெழுகுவர்த்தியை அணைத்த பின்பும் வெகுநேரம் வரையில் கண்ணை விழித்து அசையாமல் பனிபடர்ந்த ஜன்னல்கள் வழியாக வந்த சந்திர வெளிச்சத்தை நோக்கிக் கொண்டே படுத்திருந்தாள். அத்தியாயம் 12 நிறைவுற்றது. அத்தியாயம் 13. நிக்கலஸ் சோனியா திருமணத்திற்கு எதிர்ப்பு. கிறிஸ்துமஸ் விடுமுறை நாட்களுக்கு பின்னால் சோனியா மீது தாம் கொண்டுள்ள காதலை பற்றியும் அவளை விவாகம் செய்ய தாம் உறுதி கொண்டிருப்பதை பற்றியும் நிக்கலஸ் தமது தாயாரிடம் சொன்னார். சோனியாவுக்கும் நிக்கலஸுக்கும் இடையில் நடந்து வரும் விஷயங்களை வெகு காலமாகவே கோமகள் கவனித்து வந்தாள். ஆகவே இம்மாதிரி நிக்கலஸ் சொல்லுவார் என்பதை எதிர்பார்த்திருந்தாள். எனவே அவர் சொல்லுவதை மௌனமாக கவனித்து கேட்டாள். அதன் பின்னால் அவருக்கு இஷ்டமானவளை அவர் விவாகம் செய்து கொள்ளலாம் என்றும், ஆனால் அம்மாதிரி விவாகத்தை தானோ அவருடைய தந்தையோ ஆசிர்வதிக்கப் போவதில்லை என்றும் தனது குமாரரிடம் கூறினாள். தம் மீது தமது தாயாருக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்பதை நிக்கலஸ் முதல் தடவையாக உணர்ந்தார். தம் மீது அவளுக்கு எவ்வளவு அன்பு இருந்த போதிலும் தம்முடைய கருத்துக்கு அவள் இணங்கப் போவதில்லை என்றும் அறிந்தார். தனது குமாரரை பார்க்காமலே தனது கணவரை அங்கு வரும்படி கோபமாக சொல்லி அனுப்பினாள். அவர் வந்ததும் சுருக்கமாக விசனமாக தனது குமாரருக்கு முன்பாகவே விஷயங்களை எடுத்துச் சொன்னாள். ஆனால் அதற்கு மேல் அவளால் தாங்க முடியாமல் எரிச்சலினால் கண்ணீர் வடித்து அந்த அறையை விட்டு வெளியே போனாள். உறுதியில்லாமல் வயோதிக கோமகன் நிக்கலஸை கண்டிக்க ஆரம்பித்து அவருடைய யோசனையை கைவிடும்படி கெஞ்சினார். தமது வார்த்தையிலிருந்து தாம் பிறழ முடியாது என்று நிக்கலஸ் பதிலளித்தார். அவருடைய தந்தை மன அமைதி குலைந்து பெருமூச்சு விட்டு வெகு சீக்கிரம் மௌனமானார். பின்னால் அவர் கோமகளிடம் போனார். தமது குமாரரை அவர் கண்டிக்கும் போதெல்லாம் குடும்ப சொத்துக்களை தாம் நாசமாக்கிய குற்றத்தை அவர் மனம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஒரு பணக்கார பெண்ணை விவாகம் செய்ய மறுத்து ஒரு பணமில்லாத சோனியாவை விவாகம் செய்ய விரும்புவதைக் கண்டு அவரால் கோபம் கொள்ள முடியவில்லை. இந்த தடவை அவருடைய உள்ளம் ஒரு உண்மையை மிக தெளிவாக காட்டிக் கொண்டிருந்தது. மோசமாக இல்லாமல் இருந்திருக்குமானால் சோனியாவை விட வேறு சிறந்த மனைவி நிக்கலஸுக்கு அமையும் என்று ஒருவரும் விரும்பியிருக்க மாட்டார்கள். ஆகவே குடும்பத்தின் பண நெருக்கடிக்கான காரணத்திற்கு அவரையும் அவருடைய மைடெங்காவையும் அவருடைய தட்டி கழிக்க முடியாத பழக்க வழக்கங்களையுமே குறை கூற வேண்டும். தந்தையும் தாயும் அந்த விஷயத்தை பற்றி தங்களுடைய குமாரரிடம் மீண்டும் பேசவில்லை. ஆனால் சில தினங்களுக்கு பின்னால் சோனியாவை கோமகள் வரவழைத்தாள். அவளோ சோனியாவோ எதிர்பாராத விதத்தில் மிகுந்த குரூரத்தோடு தமது மருமகளை கண்டித்தாள். அதாவது நிக்கலஸை தன் வலையில் பிடிக்க சோனியா முயல்வதாகவும் சோனியாவுக்கு நன்றி இல்லை என்றும் அவள் சொன்னாள். கீழ் நோக்கிய கண்களுடன் கோமகளின் குரூரமான வார்த்தைகளை மௌனமாக சோனியா கேட்டுக்கொண்டிருந்தாள். தன்னிடமிருந்து அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தன்னை அதுவரை பேணி வளர்த்த நன்மையாளர்களுக்கு தன்னிடம் உள்ள ஒவ்வொன்றையும் தியாகம் செய்வதற்கு அவள் தயாராயிருந்தாள். சுயநல தியாகம் என்பது அவள் மனதிற்கு மிகவும் பிரியமான கொள்கை. ஆனால் இந்த விஷயத்தில் அவள் எதை தியாகம் செய்ய வேண்டும், யாருக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்பதை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கோமகள் மீது, அந்த ரஸ்டோவ்களின் குடும்பம் முழுவதின் மீதும் அவளால் அன்பு கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. நிக்கலஸின் மகிழ்ச்சி தன் மீது அவர் கொண்டுள்ள காதலையே சார்ந்து நிற்கிறது என்பதை அவள் அறிவாள். அந்த நிக்கலஸ் மீது காதல் கொள்ளாமலும் அவளால் இருக்க முடியவில்லை. அவள் மௌனமாகவும் துக்கமாகவும் இருந்தாள். அவள் பதில் சொல்லவில்லை. இம்மாதிரி நிலைமை சகிக்க முடியாதது என்று நிக்கலஸ் உணர்ந்தார். ஆகவே இதற்கு சமாதானம் கூறும்படி அவருடைய தாயாரிடம் கேட்பதற்காக போனார். முதலில் சோனியாவுடன் தாம் விவாகம் செய்து கொள்வதற்கு சம்மதம் கொடுக்கும்படியும் தாங்கள் இருவரை மன்னிக்கும்படியும் அவர் கெஞ்சி கேட்டார். கடைசியில் சோனியாவை துன்புறுத்துவதாய் இருந்தால் அவளை தாம் இரகசியமாக கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக பயமுறுத்தினார். அவருக்கு போதுமான வயது வந்துவிட்டதென்றும் இளவரசர் ஆண்ட்ரூ தமது தந்தையின் சம்மதமில்லாமல் விவாகம் செய்து கொள்ளப் போகிறார் என்றும், அதே மாதிரி நிக்கலஸும் செய்து கொள்ளலாம் என்றும், ஆனால் அந்த சூழ்ச்சிக்காரியை தனது குமாரியாக ஒருபொழுதும் தான் பாவிக்கப் போவதில்லை என்றும் கோமகள் பதிலளித்தாள். அவள் பதிலில் காட்டிய அலட்சியத்தை நிக்கலஸ் இதற்கு முன்னால் அவளிடம் பார்த்ததே இல்லை.
சூழ்ச்சிக்காரி என்ற வார்த்தையை கேட்டதும் நிக்கல்லஸ் வெகுண்டார். தமது குரலை உயர்த்தி பேசினார். தம்முடைய உணர்ச்சிகளை விலைக்கு விற்கும்படி தமது தாயார் தம்மை கட்டாயப்படுத்த முயற்சிப்பாள் என்று தாம் எப்பொழுதுமே எதிர்பார்க்கவில்லை என உரக்க பேசினார். இன்னமும் தமது தாயார் அம்மாதிரியே சொல்லுவாளானால் அவளுக்கு கடைசி தடவையாக தாம் சொல்லுவது என்னவென்றால், அவர் அந்த முடிவான வார்த்தையை கூறுவதற்கு நேரமில்லை. அச்சமயம் அவர் முகத்தில் காணப்பட்ட தோற்றத்தை பீதியோடு அவருடைய தாயார் நோக்கி கொண்டிருந்தாள். அவர் முடிவான வார்த்தையை சொல்லியிருந்தால் ஒருவேளை அந்த வார்த்தை ஒரு கொடூரமான நினைப்பாக அவர்கள் இருவருடைய உள்ளங்களில் எப்பொழுதுமே நிலைத்து நின்று போவதாயிருக்கலாம். அதை சொல்லுவதற்கு அவருக்கு நேரமில்லை. ஏனெனில் கதவின் பக்கத்தில் நின்று வெளிரிய முகத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த நட்டாஷா அறைக்குள்ளே வந்தாள். நிக்கலஸ், நீர் அசட்டுத்தனமாய் பேசுகிறீர். அமைதியாயிரும், 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 நான் உமக்குச் சொல்லுகிறேன் என்று அவருடைய குரலை அமுக்குகிற விதத்தில் அவள் கதறினாள். அம்மா, என் கண்ணே, அது அப்படி அல்லவே அல்ல, எனது இனிமையான அன்பே என்று அவளுடைய தாயாரை பார்த்து சொன்னாள். ஒரு பெரிய பிளவு ஏற்பட போகிற தருணத்தில் இருப்பதாக உணர்ந்து கொண்ட அவளுடைய தாயார் பீதி கொண்டு தனது குமாரரை நோக்கினாள். ஆனால் அவளுக்கு இருந்த பிடிவாதத்தினாலும் வாய்ச்சண்டையினால் ஏற்பட்ட பரபரப்பினாலும் அவள் தனது பிடிவாதத்தை விட முடியவில்லை. அதை விட்டுவிட விரும்பவும் இல்லை. நிக்கலஸ், நான் உமக்கு விளக்கிச் சொல்லுகிறேன், நீர் போகலாம். என் கண்ணான அம்மாவே, நான் சொல்லுவதை கேள் என்று நட்டாஷா கூறினாள். அவளுடைய வார்த்தைகள் முன்பின் தொடர்பு இல்லாமல் இருந்தன. என்றாலும் எந்த நோக்கத்தோடு அவள் பேசினாலோ அந்த நோக்கத்தை அந்த வார்த்தைகள் பூர்த்தி செய்துவிட்டன. கோமகள் விம்மி விம்மி அழுது தனது முகத்தை தனது குமாரியின் மார்பில் மறைத்து கொண்டாள். தமது தலையை பற்றி கொண்டு நிக்கலஸ் எழுந்து அறையை விட்டு வெளியே போனார். ஒரு சமாதானம் ஏற்படுத்தி வைக்க நட்டாஷா வேலை செய்தாள். அதன் பலனாக சோனியாவை இனி தொந்தரவு செய்வது இல்லை என்று நிக்கலஸுக்கு அவருடைய தாயார் வாக்குறுதி கொடுத்தாள். அவரை பொறுத்தவரையில் பெற்றோருக்கு தெரியாமல் தாம் எதையும் செய்வதில்லை என்று அவர் வாக்குறுதி கொடுத்தார். மிகுந்த கவலையோடும் ஆழ்ந்த சிந்தனையோடும் பெற்றோர்களுடன் அபிப்பிராய பேத கொண்டும் இருந்த நிக்கலஸ் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, தாம் மிகுந்த ஆர்வத்தோடு சோனியாவை காதலிப்பதால் பட்டாளத்தில் தமது காரியங்களை ஒழுங்கு செய்த பின்பு இராணுவ சேவையில் இருந்து விலகி திரும்பி வந்து சோனியாவை விவாகம் செய்வது என்று தீர்மானித்தார். நிக்கலஸ் இராணுவத்திற்கு திரும்பிய பின்பு ரஸ்டோவ்களின் வீட்டு விவகாரங்கள் இன்னும் அதிக சோர்வை கொடுத்தன. உள்ள கிளர்ச்சிகளினால் கோமகள் அசௌக்கியமடைந்தாள். நிக்கலஸிடமிருந்து பிரிந்து இருப்பதனால் சோனியா மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாள். அவளிடம் கோமகள் இன்னும் விரோத பாவ துணியிலேயே பேசி வந்தாள். அதனால் அவளுடைய மகிழ்ச்சி குறைவு இன்னும் அதிகமாயிற்று. குடும்ப சொத்து விவகாரங்களின் நிலைமையை கண்டு கோமகன் இன்னும் அதிகமாக கவலை கொண்டார். முடிவாக எதையாவது செய்தாக வேண்டும் என்ற நிலைமை ஏற்பட்டது. மாஸ்கோவிற்கு பக்கத்தில் உள்ள எஸ்டேட்டையும் நகரத்தில் உள்ள வீட்டையும் அவர்கள் விற்றாக வேண்டியிருந்தது. இதற்காக அவர்கள் மாஸ்கோவிற்கு போக வேண்டியிருந்தது. ஆனால் கோமகளின் அசௌக்கியத்தினால் இந்த பிரயாணத்தை ஒவ்வொரு நாளும் ஒத்தி போட்டு கொண்டு வந்தார்கள். தனது நிச்சயதார்த்த கணவரிடமிருந்து ஏற்பட்ட பிரிவின் முதல் பாகத்தை நட்டாஷா தமாஷாகவும் கவலையில்லாமலும் கழித்தாள். ஆனால் வர வர அவள் மனம் குழம்பி ஒவ்வொரு நாளும் பொறுமை குறைந்து வந்தாள். அவரை காதலிப்பதற்காக செலவிட வேண்டிய அவளுடைய சிறந்த நாட்கள் ஒருவருக்கும் ஒரு பயனும் இல்லாமல் வீணாவதைக் கண்டு அவள் மனம் இடைவிடாமல் வருந்தி வந்தது. அவருடைய கடிதங்கள் அநேகமாக அவளுக்கு எரிச்சலை கொடுத்து வந்தன. அவள் அவரை பற்றிய நினைப்பில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்க, அவரோ அவருக்கு பிடித்தமான புதிய இடங்களையும் புதிய ஆட்களையும் பார்த்து உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வருவதை அவள் நினைத்தபோது அவளுக்கு வருத்தமாயிருந்தது. அவருடைய கடிதங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ருசிகரமாயிருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவளுக்கு அவை எரிச்சலை கொடுத்தன. அவள் அவருக்கு எழுதும் கடிதங்களினால் அவளுக்கு எவ்விதமான இதத்தையும் கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அம்மாதிரி கடிதங்கள் எழுதுவது ஒரு தொந்தரவு பிடித்த வேலையாகவும் செய்து ஆக வேண்டி இருக்கிறதே என்கிற கடமையாகவும் அவளுக்கு தோன்றின. அவளால் எழுத முடியவில்லை. ஏனெனில் தனது உணர்ச்சிகளை குரலினாலோ புன்னகையினாலோ ஒரு பார்வையினாலோ காட்டக்கூடியதில் 1000ல் 1 பங்கு கூட ஒரு கடிதத்தில் உண்மையாக காட்டுவது சாத்தியமாயிருக்கும் என்று அவளால் நினைக்க முடியவில்லை. சாதாரணமாக ஒரே மாதிரியான உற்சாகமில்லாத கடிதங்களை அவள் எழுதி வந்தாள்.
அவைகளுக்கு எவ்விதமான முக்கியத்துவத்தையும் அவள் கொடுக்கவில்லை. அவள் எழுதும் கடிதங்களின் முதல் பிரதிகளை அவளுடைய தாயார் எழுத்து பிழைகள் இல்லாமல் திருத்தி கொடுப்பாள். கோமகளின் தேக சௌக்கியத்தில் எவ்விதமான அபிவிருத்தியும் ஏற்படவில்லை. ஆனால் மாஸ்கோவிற்கு போகிற பிரயாணத்தை இனி ஒத்திவைப்பது என்பது முடியாத காரியம். நட்டாஷாவின் கல்யாண உடைகளை தயாரிப்பதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். வீட்டையும் விற்க வேண்டும். தவிரவும் இளவரசர் ஆண்ட்ரூ மாஸ்கோவிற்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அங்கேதான் வயோதிக இளவரசர் பொல்கான்ஸ்கி குளிர்காலத்திற்காக தங்கி வருகிறார். இளவரசர் ஆண்ட்ரூ ஏற்கனவே வந்துவிட்டதாக நட்டாஷாவுக்கு நிச்சயமான நம்பிக்கை ஏற்பட்டது. ஆகவே கோமகள் கிராமத்தில் தங்கினாள். சோனியாவையும் நட்டாஷாவையும் தம்முடன் அழைத்து கொண்டு ஜனவரி மாத கடைசியில் கோமகன் மாஸ்கோவிற்கு போனார். அத்தியாயம் 13 நிறைவுற்றது. இந்த 13 அத்தியாயங்களோடு லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் என்ற நாவலின் பகுதி 2 புத்தகம் 2 நிறைவடைகிறது. மொழிபெயர்த்தவர் PS சொக்கலிங்கம். தேன் கூட்டிற்காக வாசித்தவர் ரே விஜயலட்சுமி. அன்பின் வணக்கம்.